வணக்கம் ரதி. அதாவது காஞ்சிபுரம் அருகே காரை கடத்தி கத்திமுனையில் 4.5 கோடி ரூபாய் கொள்ளையடித்த கேரளா மாநிலத்தை சேர்ந்த 5 பேர் கைதாகி உள்ள நிலையில் மேலும் 10 பேரை பிடிக்க தனிப்படை போலீசார் அம்மாநிலத்திற்கு சென்றுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அருகே பூரிவலி பகுதியை சேர்ந்தவர் ஜஸ்டின். இவர் தன் சகோதரனுடன் சேர்ந்து 2017 குரியர் நிறுவனம் நடத்தி வருகிறார். இதன் வாயிலாக கமிஷன் அடிப்படையில் நாடு முழுவதும் பணம் மற்றும் பொருட்களை அனுப்பி வருகிறார். கடந்த ஆகஸ்ட் 20 ஹுண்டாய் கிரெட்டா காரில் உள்ள லாக்கரில் 4.5 கோடி ரூபாய் வைத்து தங்கள் நிறுவனத்து ஓட்டுநர் பியூஷ்குமார் தேவேந்திர படேல் ஆகியோரை கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து சென்னை சவுகார்பேட்டைக்கு அனுப்பி வைத்துள்ளார். 2 மாதங்களுக்கு முன் இந்த கார் காஞ்சிபுரம் ஆட்டுப்புதூர் அருகே வந்தபோது 3 கார்களில் வந்த மர்ம நபர்கள் பியூஷ்குமார் மற்றும் தேவேந்திர படேல் சென்ற காரை மடக்கினர். கத்திமுனையில் பணத்துடன் காரை கடத்தினர். ஆற்காடு அருகே சென்றபோது பணத்தை கொள்ளையடித்து விட்டு அந்த காரை அங்கேயே விட்டு சென்றனர். ஓட்டுநர் பியூஷ்குமார் தேவேந்திர படேல் ஆகியோரையும் அங்கேயே இறக்கிவிட்டு தப்பினர். இந்த சம்பவம் குறித்து மும்பையில் இருந்து தங்கள் நிறுவன உரிமையாளரிடம் ஜஸ்டினிடம் இருவரும் தகவல் தெரிவித்தனர். அதன்படி ஜஸ்டின் காஞ்சிபுரம் வந்து பொன்னேரிக்கரை போலீசாரிடம் புகாரை அளித்துள்ளார். SP சண்முகம் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது கேரளா மாநிலத்தை சேர்ந்த கொள்ளை கும்பல் கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. இதையடுத்து சில நாட்களுக்கு முன்பு தனிப்படை போலீசார் கேரளாவுக்கு சென்று அம்மாநிலத்தில் உள்ள பாலக்காடு, கொல்லம், திருச்சூர் மாவட்டங்களை சேர்ந்த சந்தோஷ், ஜுசீலா உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் கொள்ளை சம்பவத்தில் மேலும் 10 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை பிடிக்க இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டர் மற்றும் சிவகுமார் தலைமையிலான தனிப்படை போலீசார் கேரளா விரைந்துள்ளனர். அதாவது வழிப்பறி சம்பவங்கள் வெளியே தெரிந்தால் காவல்துறைக்கு கெட்ட பெயர் என்பதால் இந்த விவரம் தொடர்பாக எந்தவித தகவலையும் வெளியில் கசிவிடாமல் காவல்துறையினர் மூடி மறைக்க முயற்சி செய்த தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட காவல் நிலைய உட்பட்ட பகுதியில் தொடர்ந்து பல்வேறு வழிப்பறி சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதாவது இதே போன்ற காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காவல் நிலைய உட்பட்ட பகுதியில் 2 சக்கர வாகனம் திருட்டு, செல்போன் கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்கள் குறித்து புகார் அளித்தாலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் ஒரு வேதனையும் தெரிவிக்கின்றனர்.